எங்கடா இருந்துச்சு இந்த வண்டு? எது நேஜி என்ன கேக்குற நீ எங்க போய் பிடிச்சிருந்தியா? உலத்தங்காய் இருந்துருக்குண்டா இங்க ஏதுடா வந்து இந்த உலத்தங்காய் என்ன பிடிச்சிட்டு வந்தேன். கைஸ் குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை another நியூ vlog. கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சேன். என்ன சொல்கிறேன்னு தெரில. கண்டினியூஸில் vlog அப்லோட் பண்ணுறதில்ல. இன்றைக்கி vlog நம்பர் 17. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். கேஸ் விட்டு வந்துருந்தா எத்தனை நேரம் ஆகுது? நேற்று நைட்டு தோசை சுடும்போது கரண்டு போயிருந்தோம். அந்த அடுப்புக்கு இது காலியாக இருந்தால் அவ்வளோதான். அதான் எங்க ஏமா உளுத்தங்காய் பெரியுதா? நானும் அங்கே பாரு உளுத்தங்காய் ஓரளவுக்கு இருக்குதா? ஏன் செடியெல்லாம் இப்போ பிடுங்குறீங்க? இந்த வயல் ஓரளவு காய் இருக்க மாட்டேங்குது. கீழே வயல் தான் செடி பிஞ்சு செடியெல்லாம் பிடிங்கிட்டீங்க. ஆனால் காயன்னா எவ்வளோ காய் காய்ச்சிருக்காங்க. செடி பாரு எவ்வளோ செடி கிடக்குது. ஆ ஏன் குட்டி இங்கே படுக்க போட்ட? இல்லை ஆடுக்குது என்ன இப்போலாம் 9:30 தான் ஸ்கூல் பஸ் போகுது. மணி இன்னும் 9 ஆகலை. 9 மணி அடிச்சு போய் சரி அப்படின்னா 9:30 போகும். இந்த கோழி கணால் ஏன் நடுவில் மட்டும் ஒரு பனையாரம்? ஏன் அந்த பனையாரம் குடி விட்டா சும்மா விட்டா ஆகாதா? இல்லைடா, ஃபஸ்ட்டு இந்த வாரம் வேளாத பணியாரத்தை அதை எடுத்து வச்சேன். அப்புறம் அது மாவு ஊற்றினேன். மாவுல என்ன கவசிங்க சோறு இல்லை. சோறுலாம் ஆக்கிவிடுவேன். ஃபோனை தலைக்கறி வச்சு படுத்துட்டோமா, அதனால தான் டெம்பர் காசு உடஞ்சி போச்சு. அப்பயும் நைட்டு எதுக்கு எடுத்துட்டு வச்சேன். அப்படியே தலைக்கடியே வச்சு படுத்துக்கிட்டேன். நான் அள்ளி கொட்டி பண்ணாரு குப்பை தானே. இதனா சவுண்ட் இப்படி கேட்குது. ரொம்ப சூடாக மாட்டேங்குது. காட்டுக்கா தாத்தன சோற தலை எப்போ செய்வேன்? தலை செய்வா எப்படி இது கரெக்டாக கிடக்குது உனக்கு? ஏமா கேஸை சுட்டு அப்படி ஆகாது? மாடெலாம் கட்டிட்டு வந்துட்டீங்களா? பிளாஸ்டிக்லாம் அடுப்பில் போடாதீங்கம்மா, புவஞ்சிக்கிட்டு கிடக்குது. மெத்தைக்கடியை போட்டால் கொண்டு போய் இடைக்கு போட்டுரும். அப்போ வாட்டர் கேன்லாம் இவர் இழப்பு பார் எப்படி வாங்குது கண்ணு வீட்டுக்கு. இப்போ தான் பிடிச்சே கட்டினேன். இன்னும் எதுவும் சொல்லலம்மா. யார் சொன்ன அவன்கிட்ட? இல்லை அதான் பிரச்சனை பண்ணி விவசாயிகள்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தெரியலையா பிரச்சனைனா அவங்க வந்து அவங்க பேங்க்லாம் வந்து முற்றுகையிட்டு இருக்காங்க. நாமள தான் போகணும், நாமள தான் விவசாயி. யார் போகிறீங்க? நம்ம இங்கே பண்ணலை. நம்ம வீட்டிலலாம் 2-3 இடத்துல குருவி கொடுக்குதுமா. இங்கே ஒன்று இருக்குது, தைட் ஒன்று இருக்குது.
ரெண்டை மாரல்லி போடணுமா, கொத்தங்காய் பிடுங்கணுமா. சின்ன பிடிச்சிடலாம், சின்ன இருந்தால் கூட 2 பிடி ஆகணும். 10 படி ஆகும் உளுந்து. கொட்டிக்கிது அந்த காய் தான் எல்லாம் காய்ச்சிருந்து. ஏமா எல்லாம் காய்ச்சிருந்தா எப்படி 40 படி உளுந்து வந்துருக்குமா? எல்லாம் வைக்க வைக்கவே இன்னும் பிடிச்சிடும். முயல் தின்னுச்சு, கோழி வந்து செடியே தின்னுச்சு. சில பேருக்கும் இப்போ அடுத்த வருஷம் ஊனலாம் வேண்டாமா? அப்படியே பருத்தி செடி ஊனி தண்ணி கட்டக்குள்ளேயே ஊனனா செடி. இப்போ செடி நான் வந்து இவ்வளோ ஹைட் இருக்கும்போது தான் ஊனினேன். செடி ஊனி ஒரு 20 நாள் கழிச்சு தானே ஊனினேன். மாமத்திகளை வட்டக்கெல்லாம் காயுங்க. இப்போ இருக்கிற உளுந்து என்ன 10 படி உளுந்துனா சாகுமா? ஆகுமா? அப்புறம் நீங்கள் காட்டில் போட்டிங்கன்னா எவ்வளோ உளுந்தாகும்? இல்லை காட்டில், இந்த காட்டில் போட்டிங்கன்னா அப்போ அது எவ்வளோ ஆகும்? ஆமாம், மேட்டங்காட்டு உளுந்து எவ்வளோ ஆகும்? அந்த 2 வயல் வரப்பீங்களே. அம்மா சொல்கிறது கொஞ்சம் நிறுத்துமா, பல்லு கூசுது எனக்கு. எத்தனை படி ஆச்சு? 12 படி ஆச்சா? இப்போ 12 படி ஆச்சுன்னா இது 12 படி ஆச்சுன்னா போட தேவையில்ல. என்னையா போனாஸ் உளுந்து எத்தனை படி இருந்துச்சு? அதை எதுக்கு வச்சுக்கிட்டுக்கிற? 4 தினம் குட்டி தான் போடாது, செத்து போயிடும் ஒவ்வொரு எரிஞ்சு. எதுக்குமே சொல்லிட்டு இருக்கிற? இப்போ தானே சோறு என்னத்தையே பண்ணிட்டீங்க? இந்த சோறு புண்ணு மாதிரிக்குது. நானும் 4 மணி நேரத்தை போட்டு அழுக்கு தண்ணி இந்த கதைகள்னா கூட அந்த நேற்று கேஸ் இல்லாத பெரும் பிரச்சனையாகுது. அவ்வளோதான், 2 நாட்டு சண்டையும் பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்குது. பெனாச்செல்லாம் முடின்னு சோளம் தானே அரைக்கிங்க? சோளம் கொஞ்சம் உண்டுன்னா அரைக்கணுமா? சோளம் இன்னும் ராஜ்குமாரன் இவ்வளோ வரைச்சா தானே வருந்துச்சு. 35 கிலோ சோளம் வரைச்சி 60 குச்சி தட்டாச்சு. 70 குச்சி தட்டுங்க, 70 செண்டு வரைச்சி 90 குச்சி தட்டாச்சு. சரி காடு பாட்டமானுக்கு என்னடா வேலை? மாடுத்தீன் கோல் கொண்டு வந்து வச்சார், அப்படியே கிடையாது. யார் வைக்கிறது? பாட்டியா அது இப்போ பார்க்க போனால் இப்போலாம் வைக்க முடியாதாட்டிங்க. அது எதோ அறுத்தொன்னே சும்மாங்காட்டிங்க, சும்மா சொட்டையாங்கன்னு கிளறி வச்சுட்டேன். இப்போ பார்த்தா எல்லாம் புதையாகுது. வராதா? எதுக்கு? ஆத்தனி தான் வருது. என்ன உனக்கு பிரச்சனைங்க? இப்போ வீட்டில் ஆத்தினி தான் இருக்குது. ஆத்தனி மணி எடுத்து வந்தது. ஆமாம், நான் பிடிக்கிற பிடிச்சி வச்சாங்க. வந்துட்டு போகிறேன் பண்ணு தின்னு சாகிறதுக்கு. ஒரு மூட்டை கிடக்குது மாவுல தம்பியெல்லாம் அரிசி தின்னாலும் செத்து போய். ஆத்தண்ணி கொண்டுட்டோடா. உனக்கு ஒரு பைத்தியம். ஆத்தண்ணி எத்தனை குடிப்பியோ? ஆத்தண்ணி வீட்டில் இருக்குது. ஆயா சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க.
இந்த ஆத்தண்ணி தான் கிணத்தண்ணியை தான் குடிக்கணுட்டு இருந்தோம். இப்போ போர் தண்ணியில் தண்ணி ஆத்தண்ணியில் நான் கப்பி குடிக்கிறேன். எதெல்லாம் பண்ணுறேன். அதான் ஆத்தண்ணி தான் நேற்று வந்துச்சுன்னா நீ கேட்கவே மாட்டேங்கிற. ஆயிட்டு நீயே கொடுமா, எடுத்து கொடுமா. அம்மா கம்மியாக ஊற்றுமாம்மா. ஸோ அவள் டீ கொடுத்துட்டு அப்புறம் ஆயப்புறமேட்டுக்கு சளி பிடிச்சிக்கிச்சு, இலப்படுக்குது. காலையில் இன்னும் பிரியாணி ஆக்கன்னா கறி பிரியாணி ஆட்டுன்னு பண்ணாங்க. அப்புறம் 10 மணிக்கு 2 போட வச்சு 2 பொட்டி போட்டு ஆட்டை அவுத்து விட்றேன். என்ன தட்டுறது மண்ணா தின்னு தண்ணியை குடிச்சு விட்டு எல்லாம் படுத்துன்னு ஒரு 10 நாள் எடுத்தாகும். இது ஓட்டிட்டு இதெல்லாம் என்ன துவைக்கிறதா நேர்பிச்சு வரைஞ்சி வைக்கிறதா? என் தண்ணி தான் அன்னைக்கு தான் நான் தான் துவைப்பேன். நீங்கள் தொலைதீங்க போய் சாவறத. அட நான் நல்லா நல்லா துவைக்கல தெரியலையே. அந்த ஐயா பாட்டுக்கு நான் அன்னைக்கு துவைச்சிக்கிட்டு இருந்தேன். நீ தானே பையா பரவாயில்ல. இது அவங்க அம்மா துவைக்கிறதுலாம் பிடிக்கலன்னு எத்தனை தாட்டி அழைச்சிட. நாளைக்கு பொண்ணாட்டி கட்டினாலும் நீ உன் தண்ணி துவைச்சி நான் என் தண்ணி துவைச்சின்னு சொல்லிப்பலாம் அப்படின்ட்டு போகுது அந்த ஐயான்ட்டு. எங்கம்மா அழைச்சுறாங்க? அது அவத்துக்கே இருக்கனால தெரியலம்மா. எங்கம்மா ஓட்டாங்க தண்ணி அழைச்சுறாங்க? நானே 1-2 அழைச்சும் அங்கே எடுத்துட்டு போக முடியும். நல்லா அழைஞ்சானே. அது அவத்தையே தண்ணி இருக்குதுனால ஊற்றி ஊற்றி அழைச்சிக்கிட்டு இருக்கிறாயா. இது இங்கேருந்து பேரில் இருந்து மோந்துட்டு போகணும். தண்ணி இருந்தாலும் அதுலேயே துவைச்சி அழைச்சி போகணும். ஒரு சேலம் டீ எடு ஆறி போயிடும். சரி போ. தாலியில் தண்ணி ஊற்று. பையன் இந்த பெண்டை மாதிரி புடுங்கணுத்து தாங்க. இன்னைக்கு காலையில் என்ன வெண்டைக்காய் எடுத்தாங்க? அந்த சொன்ன பாரு அங்கேருந்து வணக்கம் எல்லாம் அடிச்சு 6:30 கிலோ இருக்கிறதுக்கு 7:30 வரைக்கும் எடுத்தாங்க. போய் விதை இருக்குன்னுக்கிறேன். எந்த காய் இருக்குது ஒரு 10 கிலோ கூட வந்துருக்காது. விதை இருக்கும். நம்ம ஒரு பக்கம் இந்த சோளக்கட்டை இன்னும் ஒரு 10 நம்ம சாப்பிட்டு ஒரு 10 செடி 10 செடி எந்த காடு போன்றாங்க. பறிச்செடி வெண்டைக்காய் போட்டிருக்க கூடாதயா. அது நோ விழுந்துச்சு பறிச்செடி எல்லாம். அது போடலாம். அது தூரத்து மருந்தடிப்பாங்க. அது ஒரு 5 செடி ஒன்றா மருந்தடிக்க தேவையில்லை. அதெல்லாம் சோளத்தட்டுக்கு வந்துடும். இல்லையா அது வந்து தூரமா காடு இருக்குது. அதனால கிட்ட கிட்ட போட்டனால தான் பறிச்செடி வந்து நோ விழுந்துருச்சு. கிட்ட கிட்ட இல்லடா நீ வேலை பாடுற. செடியெல்லாம் எட்ட தான் ஊனிக்கிறோம். செடி காஞ்சிமா இல்லைம்மா. பறிச்செடியும் ஒரே வயலில் வெண்டஞ்செடியும் ஒரே வயல்லையும் ஊனித்தான் நோ வந்துருச்சு. மோகம் 3 அன்னைக்கே சொல்கிறேன். இப்படி ஒன்றும் நோ வராது. இது கோயிலுக்கு தரம் போகிறோமா அந்த வயலில் என்ன ஊனன்னைக்கு அதுக்கு வந்துருச்சு. எங்கள் பாரு அவன் சீலையில் புழு வண்டி ஏறிக்கிட்டே இருக்குது இப்பயும். நாம கொஞ்சமா எங்கடா இருந்துச்சு இந்த வண்டு? எந்த நேச்சு என்ன கேட்குற நீ எங்கே போய் பிடிச்சிருந்து உலத்தங்காய் இருந்துருக்குண்டா. இங்கே எதிராக வந்து இந்த உலத்தங்காய் என்ன பிடிச்சிட்டு ஏன் மேலே ஏறிந்த போறாதாடா. எல்லாம் இப்போதும் மயக்கம் தெரிஞ்சு ஏறுது. கொடி வச்சுட்டு வந்தோம் அதெல்லாம் ஆயிடுச்சு. நேற்று அம்மாவும் பாட்டி பேச கனெக்ஷன் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அவங்க பேசுனது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் போட்டால் வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்ப்பீங்கன்னு தெரில. எனவே வீடியோ ஃபுல்லாக பண்ணிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேவ் வேறு பண்ணணும். பாய் மா. Anyway guys, thank you for watching.